நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி குளச்சல் தொகுதியாகும். குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை தற்போது அங்கே காங்கிரஸ் தான் இருக்கிறது. ஆனால் வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். காங்கிரஸ் சார்பாக விளவங்கோட்டில் சென்ற முறை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாரகை கத்பட் நிற்கிறார். பாஜக சார்பில் டி சிவக்குமார், தாவேகா சார்பில் அன்சி சோபா ராணி மற்றும் நாம் தமிழர் சார்பாக அலெக்ஸ் லாரன்ஸ் என்று 4 பேர் நிற்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் போன பொழுது நல்ல கூட்டம் பார்த்தோம். இந்த தொகுதியில் பின்னணியை பார்த்தால் குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை 2011, 16, 21 3 முறையுமே திமுக கூட்டணியில் காங்கிரஸே வெற்றி பெறுகிறது. திமுக 2011 11,821, 2016 26,028, 2021 24,832. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப மிக எளிதாக தாரகை கத்பட் இதை வெற்றி பெறக்கூடும் என்று தான் பார்க்கிறோம். ஆனாலும் விஜய் அவர்கள் தாவேக்காக்கு இது பண்ணால் ஃபைட் இருக்கலாம். பட் அட்வான்டேஜ் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான்.